ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு தமிழர்களை உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலும் இந்த லெந்து நாட்களில நாம் இயேசுவின் பாடுகளை குறித்து, அவர் நமக்கு இந்த பூ உலகிலே வந்து நமக்கு செய்து போன அநேக காரியங்களை குறித்து தியானித்தால், அது நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவதற்கு ஏதுவான வார்த்தைகளாய் ஒவ்வொரு நாளும் நாம் தவறும் பொழுது, இடறி விழும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தை நம்மை தூக்கி நிறுத்தி நீதியின் பாதையிலே நடத்தும்படி செய்யும் என்று சொல்லி நான் மெய்யாகவே விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு கூட நாம் பார்க்க இருக்கிற வசனம் ரோமர், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின சுவிசேஷத்திலே 5வது அதிகாரத்திலே 19 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே மனுஷனுடைய பாவத்தினாலே நாம் எல்லாரும் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல இயேசு என்கின்ற அந்த ஒரே தெய்வத்தாலே நாம் எல்லாரும் நீதிமான்களுக்கு ஆக்கப்படுவதற்கு ஏதுவாக இந்த காரியங்கள் நடைபெற்றது. பிரியமானவர்களே, ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சர்ப்பமானது நய வஞ்சகமாய், இந்த கனியை நீ புசித்தால் நீ தேவனை போல மாறிவிடுவாய் என்று ஒரு ஆசையை காட்டி, ஏவாள் நானும் என்னை படைத்த தேவனை போல இருக்கணும் என்கின்ற ஒரு ஆசையினாலே அந்த கனியை வாங்கி புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்து தீட்டுப்படுத்தினபடினாலே அது என்ன ஆச்சு? மாறாக நான் தேவனை போல ஆக வேண்டும் என்கின்ற அந்த ஆசையிலே சாப்பிட்ட அந்த பழமானது அவருடைய பாவ கண்களை திறந்தது. அவர்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அவர்களுக்கு அது அறிவித்தது. சர்ப்பம் நயவஞ்சமாக செய்த அந்த காரியத்தை இவர்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு என்ன செஞ்சது? அங்க ஒரு பெரிய பாவம் வந்ததுனால நாம் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டு பாவமான உலகத்துக்குள்ளே விரட்டி அடிக்கப்பட்டோம். இன்னும் இந்த உலகம் பாவத்தின் வழியாக தான் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆகையாதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரே மனுஷனுடைய பாவத்தினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒரே மனுஷனுடைய நீதியினாலே நாம் எல்லாரும் எப்படி மாற போறோமா? அதனாலதான் ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே, இயேசுவின் கீழ்ப்படிதலை அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஜனங்கள் மீது இருந்த அளவுக்கு அதீத அன்பு அவர் என்ன செஞ்சது? பிதாவே என்னை அனுமதிங்க, இந்த பாத்திரம் கடினமானதுன்னு எனக்கு தெரியும், ஏனினும் அநேகர் இந்த உலகத்துல சாவதற்கு பதிலாக நான் ஒருவன் போய் இவர்களுக்காக நான் செத்து என் ரத்தத்தை எல்லாம் சிந்தி இவர்களை மீட்டு கொள்ள என்னை அனுமதித்தருளும் என்று சொல்லி இயேசு பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்து தன் மகிமை எல்லாம் துறந்து இந்த பூ உலகில இறங்கி வந்து, அவர் மனிதனை போல, ஒரு மனுஷன் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கானோ நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே வண்ணமாக அவரும் வாழ்ந்து எப்படி ஒரு நல்ல மனுஷனாய் இந்த உலகத்துல நாம் வாழ முடியும், இயேசுவுக்கு பிரியமான, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் எப்படி நாம் வாழ வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படியே ஒரு அடையாளமாக நமக்கு காண்பித்து இந்த பூ உலகை விட்டு போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்காய் அவர் இறங்கி வந்து பாடுகளை பட்டு மரித்து ரத்தம் சிந்தி, மாத்திரமல்ல அந்த ரத்தத்தினாலே நாம் அனைவரையும் என்ன செஞ்சாரு? மீட்டு கொண்டார். அந்த தூய ரத்தம் தான் இன்னைக்கு நாம் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை சந்தோஷமாக, உற்சாகமாக, தைரியமாக அவரை குறித்து பேசுவதற்கு, அவரை குறித்து பாடுவதற்கு, அவர் என் சொந்த தகப்பன் என்று சொல்வதற்கு ஏதுவாய் அந்த இரத்தம் நம்மை மாற்றி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டது. பிரியமானவர்களே, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல, அவர் ஒளியில் இருந்தது போல நாமும் அவரோடு இருக்கிறபடியினாலே இந்த நாளிலே ஒளியின் பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஒளியின் பிள்ளைகள் ஆக்கப்பட்டது மாத்திரமல்ல, பரலோகத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய், அவருடைய ராஜ்யத்திலே சென்று வாழ்வதற்கு ஏற்ற பிள்ளைகளாய் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மாற்றி இருக்கிறார். அதனாலதான் இந்த வேதவசனம் இப்படி சொல்லுது, அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதனால இன்று அநேகர் நாம் என்ன செஞ்சிருக்கோம்?
நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், அநேகர் பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை திட நம்பிக்கையாய் விசுவாசத்தோடு நாம் கடைபிடித்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த பாவமும் நம்மளை குற்றப்படுத்தவே முடியாது. எல்லா பாவ கரைகளையும் நீக்கி சுத்திகரிக்க இயேசுவின் ரத்தம் மிக சரியானது. பிரியமானவர்களே, அதை விசுவாசித்து உங்கள் பாவங்களை அவரிடத்துல அறிக்கையிடுங்கள், இரக்கத்தை பெறுங்க, அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.